என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வராகி உன் முன்னால் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றது. என் குழந்தையே, ஏனென்றால் நீ வேண்டி நின்ற ஒரு மிகப்பெரிய உதவி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கப் போகின்றது. இந்த உதவியை நீ யார் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அவர் கொடுக்க வேண்டும் என்றால், நாளைய தினம் நான் சொல்கின்ற உனக்கு நெருக்கமான இவரை நீ சந்திக்க வேண்டும். அதாவது உனக்கு நடக்க வேண்டிய அந்த விஷயத்திற்காக நான் சொல்கின்ற இவர், அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்தான். இவரிடத்தில் நீ சென்று கேட்டால் நிச்சயமாக நீ கேட்கின்ற உதவி உனக்கு தானாகவே வந்து சேர்ந்து விடும் என்பதனால்தான் உன் அம்மா உன்னிடத்தில் இன்று இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, ஒவ்வொரு இரவு பொழுதும் நமக்கான பொழுது, ஒவ்வொரு விடியலும் நமக்கான விடியல் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் செய்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால், உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு தரக்கூடிய அத்தனைக்கும் காரணத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி இனிமேலும் நீ கலங்கிவிட வேண்டாம். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் தாயானவள் உனக்கு நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இவர் யார், இவர் உனக்கு எப்படி நெருக்கமானவராக மாறினார், இவரிடத்தில் நீ கேட்டால் எப்படி உனக்கு உதவி கிடைக்கும், அதாவது அம்மா உனக்கு புரிகின்ற பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் சிபாரிசு செய்வார்கள் அல்லவா, இவருக்கு இதை செய்து கொடுங்கள் என்று சிபாரிசு செய்வார்கள் அல்லவா, மேலிடத்தில் சிபாரிசு செய்ய வேண்டும் என்றால் இவரிடத்தில் நீ சொல்லிவிட்டால் போதும் என்பது போன்ற அர்த்தத்தில்தான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வராகி சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை சற்று கவனமாக கேள். நல்லவராக நடிக்க எல்லோராலும் முடியும், நல்லவராக வாழ ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, மீதம் என்ன இருக்கிறது வாழ்க்கையில் என்று நாம் உணரும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் பொறுப்பு வருவதற்கு முன்பும் பொறுப்பு வருவதற்கு பின்பும் நிச்சயமாக பல மாற்றங்கள் தெரியும். அதற்கு முன்னால் எதையுமே செய்துவிட அவர்கள் பெரிதாக யோசிப்பது கிடையாது. பொறுப்பு இல்லாத பொழுது அவர்கள் இஷ்டத்திற்கு நடந்து கொண்டது போலெல்லாம் அதன் பிறகு நடந்துவிட முடியாதல்லவா. பொறுப்பு வந்துவிட்ட பிறகு எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றங்கள் தானாகவே வந்துவிடும். எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கானதாக கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அதனால் எப்பொழுதுமே பொறுப்புள்ளவராக நாம் நடந்து கொள்ள வேண்டும். பொறுப்புள்ளவராக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் சரியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். யார் யாருக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பது இங்கு முக்கியமல்ல, நமக்கு நாமே உண்மையானவராக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். நமக்கு நாம் எப்பொழுதுமே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் என்றால் இன்று உன் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொண்டு விட முடியும். இந்த வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் நினைத்த மாத்திரத்தில் அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு நடத்த நினைக்கும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த பேரதிசயத்தை என் குழந்தை நிச்சயமாக நீ கண்கூடாக காணத்தான் வேண்டுமல்லவா. என்ன நடந்து விட்டது நம் வாழ்க்கையில்? நாம் எதற்காக இன்னொருவரிடத்தில் சென்று உதவி கேட்க வேண்டும் என்று யோசிக்கிறாயா? நிச்சயமாக நான் உனக்கு சொல்வது எல்லாம் உனக்கு புரிந்து கொள்ள முடியும்.
நான் உனக்கு நடத்துவதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, மற்றவர்களுக்காக இரக்கப்படுவது நல்ல குணம்தான். ஆனால் நிச்சயமாக நாம் ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஓநாய்க்காக இரக்கப்படுவது முட்டாள்தனம் அல்லவா? அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதல்லவா? யார் யாருக்கு இரக்கப்பட வேண்டும் என்பதில் நிச்சயமாக கவனம் வேண்டும். யாரை பார்த்து நாம் இந்த வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்பதில் நிச்சயமாக கவனம் வேண்டும். உன்னோடு எந்த நொடியிலும் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கே உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர நீ கொண்டு வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வருகின்ற பொழுதிலெல்லாம் நான் உனக்கு சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய எதிர்காலத்தை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எதிர்காலம் உனக்கானதாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, மரியாதை இல்லாத இடத்தில் நிச்சயமாக நீ ஒதுங்கியே இரு. நாளை உன்னுடைய மதிப்பு உயரும் பொழுது அவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள். நாளை இந்த வாழ்க்கையில் நீ யார் என்று நிரூபிக்கும் பொழுது அவர்களாகவே உன் பின்னால் வந்து நிற்க வேண்டிய நிலை வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எல்லாவற்றையும் அழித்துவிட்டு மறுபடியும் எழுதலாம் என்ப ஒரு சூழ்நிலை இருக்குமானால் இந்த வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடுமே என்று நீ நினைக்கலாம் அல்லவா? உன்னுடைய கையை பிடித்து எழுத வைத்த எல்லோரையும் தள்ளி வைத்துவிட்டு நீயாகவே அழகாக எழுத ஒரு முறை முயற்சி செய்தால் உனக்கு பிடித்தது போல இந்த வாழ்க்கை மாறிவிடும் என்பதுதான் உண்மையல்லவா? இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் அவை அத்தனையிலும் சேர்த்து வைத்த சந்தோஷமும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலுமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான மாற்றங்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும். நான் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக உணர்த்திடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த தாயானவள் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் நீ எப்பொழுதுமே சரியானபடி இந்த வாழ்க்கையில் நீ நடத்த நினைக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த தாயின் அன்பு கொண்டு முன்னேறி வந்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் நிறைவாக நடக்கும். உனக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். முன்னின்று நான் உனக்கு எப்பொழுதும் வேண்டியதை எல்லாம் தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய மனதில் பாரம் அதிகமாகும் போது அதை இறக்கி வைக்க யார் யாரையோ தேடிக்கொண்டிருக்கின்றாய். எங்குமே உனக்காக உறுதுணையாக இருக்கின்ற இந்த வராகி என்னை தேடினாயானால் நிச்சயமாக அந்த நேரமே உன் மனதில் இருக்கின்ற பாரம் தானாகவே இறங்கி இருக்கும். உன்னுடைய செயல்களிலும் உன்னுடைய வார்த்தைகளிலும் உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது உன்னால் எதையும் வென்றுவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. பணம் இருந்தால்தான் இங்கு மனிதர்கள் மரியாதை கொடுப்பார்கள் என்றால் அந்த மரியாதையே தனக்கு தேவையில்லை என்றுதானே என் குழந்தை நீ சொல்வாய். அதுதான் உண்மையும் கூட. என் தங்கமே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மையான நம்பிக்கையும் நமக்கான முழுமையான அன்பும் எப்பொழுதும் நம்மை தேடி வருகின்ற பொழுது நாம் எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ கலங்கிவிட இங்கு எதுவுமே இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். உன் தாயானவளினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல அதிசயங்களை நடத்தும். மேலும் மேலும் பல மாற்றங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும். எந்த தருணம் என்னவாகும் என்று எண்ணி கலங்காதே. நிச்சயமாக நாளைய விடியலில் உனக்கு நெருக்கமான இவரிடம் சென்று நான் சொல்வதை மட்டும் நீ சொல். இவர் அருகில் சென்று விடாதே. ஒரு அடி தள்ளி நின்றே இவரிடத்தில் பேசு. அப்பொழுதுதான் நீ சொல்வது அவருக்கு புரியும்.
நீ பேசுவது என்னவென்று அவரால் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் அதை உடனே உன் வாழ்க்கையாக மாற்றிவிடவும் அவர் முயற்சிகளை செய்வார் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் இனி எந்நாளும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை, நீ சரியாக என்னவென்று உணர வேண்டிய தருணம். உனக்கு வேண்டிய அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கக்கூடிய தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே. மனம் தடுமாறி நிற்காமல் எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள நிச்சயமாக முழு மனதோடு இருந்து விட்டால் அது போதும். எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய விஷயங்களை நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு. உன் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிகின்றதா? நாளைய தினம் நீ உதவியை கேட்கப் போவது யாரிடம் தெரியுமா? என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது பிரதோஷத்தினுடைய விடியல். நீ நந்தி தேவரிடத்தில் சென்று உனக்கான வேண்டுதல் என்ன என்பதனை தெளிவாக வைத்து விட்டாயானால் நிச்சயமாக அதனை அவர் உனக்கான வாழ்க்கையாக மாற்றிவிட சிவபெருமானிடத்தில் கொண்டு அந்த விஷயத்தை சேர்த்து விடுவார் என்பதனை நீ மறந்து விடாதே. இது உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அதனை யாரிடம் சொன்னால் உன் காரியம் நடக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீயாக சிவனிடத்தில் சென்று ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது சிவபெருமான் அதனை தீர ஆராய்ந்து இது உன் வாழ்க்கைக்கு சரி வருமா, இதை உனக்கு தரலாமா தரக்கூடாதா என்று யோசித்து எல்லா விஷயங்களின் உண்மை சூழ்நிலையையும் அறிந்து உனக்கு தருவதற்கு முன்பாகவே அவரினுடைய மனதே மாறிவிடும். ஆனால் அதே நேரத்தில் நீ நந்தி தேவரிடத்தில் இந்த விஷயத்தை சரியாக எடுத்து சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக அவர் சிவபெருமானிடத்தில் உன்னுடைய வேண்டுதலை கொண்டு சேர்த்து விடுவார். நந்தி தேவர் சொன்னால் சிவபெருமான் இல்லை என்று ஒரு நொடி பொழுதும் யோசிக்க மாட்டார். சிவபெருமான் உடனடியாக அதனை நடத்தி கொடுத்து விடுவார் என்பதுதான் உண்மை. அதனால் எந்நேரமும் எந்த நிலையிலும் நீ விரும்பியதையெல்லாம் நடத்திவிட வேண்டி நீ நிச்சயமாக உனக்கான இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நன்மைகளையும் தேடிக்கொண்டே இரு. சந்தோஷம் என்பது நிச்சயமாக நமக்கு நிலைத்திருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை நமக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து தருவது போல உனக்கு என்ன கிடைத்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக எப்பொழுதுமே பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டிரு. எதை கடந்தும் வாழ முடியும் என்று நீ நம்புவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசயங்கள் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நந்தி தேவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர் தானே என் குழந்தையே. நிச்சயமாக உன் வீட்டிற்கு அருகில் சிவபெருமானினுடைய சன்னதி இருக்கிறது என்றால் அங்கிருக்கின்ற நந்தி தேவரை தொடாமல் அவரினுடைய செவிகளுக்கு மெதுவாக கேட்கும்படி உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் எடுத்துச் சொல். நிச்சயமாக இதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விடுவார் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை காலமும் நமக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்துகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயினுடைய அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ தெளிவுபடுத்தி கொண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் அதுவே போதும். உனக்கானவை எல்லாமும் உன்னை தேடி தானாக வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அம்மா காரணமில்லாமல் எதையும் சொல்லவில்லை அல்லவா? நாளை நான் சொல்வது போல இவரிடத்தில் சென்று உனக்கான உதவிகளை நீ பெற்று கொண்டால் அது போதும். அவரிடத்தில் நீ ஒரு விஷயத்தை சொன்னாலே போதும், அது நேரடியாக சிவபெருமானை சென்று சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு வேண்டியதையும் விரும்பியதும் கொடுத்துவிட உன் அம்மா நான் முன்னிற்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். எந்த நிலை கடந்தும் என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை
கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதனால் அம்மா சொன்னது போல நாளைய விடியலில் கண் விழித்ததுமே நந்தி தேவரை நீ மனதார நினைத்தால் போதும். அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை எல்லாம் நீ என்னவென்று கொண்டு வந்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.